எல்லாருக்கும் வணக்கம். இப்போது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பு போய்கிட்டு இருக்குது. அரசியலே வேண்டாம், அரசியலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க கூட இப்போது அரசியலை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப வயதானவர்களிருந்து ரொம்ப சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே அரசியலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் இப்போ ஒரு தொங்கு சட்டசபையை அமைக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இதில் இப்போது இந்த ஊடகத்தில் சேர்ந்தவங்க, இந்த திமுக ஊடகத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது ஒரு குறைஞ்சபட்ச எம்எல்ஏக்களை மட்டும்தான் விஜய் அவர்கள் ஹோல்டு பண்ணணும். அதாவது தமிழக வெற்றி கழகம் இப்போ நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி சொன்னால், திமுகவுக்கு என்னானாலும் நான் லாயலாக இருப்பேன், திமுக விட்டு வரவே மாட்டேன், எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தோம் வராமல் முதுகில் குத்தினவங்க தான் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் கட்சி அப்புறம் விசிகா சொல்லவே வேண்டாம். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் கூட அந்த லாயல்ட்டி அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க எவ்வளோ கூட்டம் வராத ஒரு கட்சியாக இருக்கிறப்போ இவங்க இப்போது தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறமா ஓடி வராங்க, உரிமை கொண்டாட பார்க்குறாங்க. ஏன்னா அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னார். இதுக்காக மட்டும் வராங்கன்னா, இதை நம்பி இவங்களை நம்பி ஒரு குறைஞ்ச அளவிலான எம்எல்ஏக்களுடைய ஒரு ஆதரவு, அதாவது ஒரு பெரும்பான்மை வேணும் இல்லையா, ஒரு 118 சீட்டு இருக்கணும் இல்லைங்களா. இப்போது இதில் எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஏதாவது வர வைக்கணும் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த குறைஞ்சபட்ச எம்எல்ஏ இப்போ அதிமுக இவங்களை கூப்பிட்டாரு, இப்போ தளபதி விஜய் அவர்கள் அதிமுக கூப்பிட்டாருன்னு சொன்னால் அது மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சிடும். பெரும்பான்மை ஒட்டுமொத்தமாக அந்த சட்டசபையவே அதிர வைக்கிறதுக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்தியாவே அதிர வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ண முடியும். ஏன்னா அதிமுக அதிகமான சீட்டு வச்சுருக்காங்க. அப்போது ஒரு 150 சீட்டுக்கு மேலே வச்சுருக்கிறப்போ ஒரு அரசியல் கட்சி இப்போது எடப்பாடி அவர்கள்கிட்ட விஜய் அவர்கள் போயிட்டு எதுவுமே பேசலை. விஜய் அவர்கள் தான் பெரும்பான்மை இப்போ வச்சுருக்காரு. அவர் கூட எடப்பாடி வந்துடும் போது இன்னும் சட்டசபையில் தமிழ்நாடு அளவில் ஒரு அரசியல் காலத்தில் ஒரு அதிர்வலையை மிகப்பெரிய ஒரு சக்தியை எழுப்ப முடியும். இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த திமுக இந்த ஊடகங்கள்லாம் தெரியல, முக்கியமாக பல ஊடகங்கள்லாம் இந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அதை நம்ம எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே இவங்க எப்படி கத்தினாங்க, அதே ஆட்கள் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இவங்க சைலண்ட் மோடுக்கு போனாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால் எந்த அளவுக்கு அவங்க இங்கே தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களை மடைமாற்றம் செய்யணும், அவர்களை எப்படியாச்சும் குறைஞ்சபட்ச ஆதரவில் மட்டும் நிற்கணும். ரொம்ப இங்கும் அங்கேயும் இல்லாமல் ஒரு கயிறில் பேலன்ஸாக நடக்கிற மாரி அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் தன்னால் அவர் நினச்சதை தங்களுக்கு எதுவும் பாதிப்பு வர, தாங்கள் செஞ்ச ஊழல் வெளியே வராது, தாங்கள் செஞ்ச அடித்த கொள்ளைகள் எதுவுமே வெளியே வராது. ஏன்னா வெளியே வர மாதிரி இருந்துன்னா இது ஏஜென்ட் துரைந்தர் படத்தில் ஏஜென்ட் மாரி எப்படி அனுப்பி நீ உள்ளே நாசம் பண்ணு அப்படின் போது ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரும்போது தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இவங்க திட்டம் தீட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு திமுகவே தன்னுடைய காங்கிரஸ் அப்புறம் விசிகா கட்சியை தனக்காக வீட்டு வாசலில் கிடையாக கடந்து காவல் காக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளையும் அனுப்புகிறாங்க. அப்படி தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ அனுப்புனாங்கன்னா விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஒரு சப்போர்ட், ஒரு வலிமை இருக்காது. அதை அதிமுக மட்டும் கூட இருந்துச்சின்னு சொன்னால் சத்தியமாக அடுத்த 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளுக்கும் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நடந்துடவே கூடாது. அது மட்டும் நம்ம அடித்த ஊழல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல் அடிச்சிருக்கோம். எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுடைய கடனை 10 லட்சத்துக்கு கூட்டி, 4 லட்சத்துலேருந்து 5 வருஷத்தில் 10 லட்சத்துக்கு அநியாயத்துக்கு கூட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் கணக்கணும், எங்கே போச்சு ஏது போச்சுன்னு கேட்டுறக்கூடாதுன்னு ஒரு குறைஞ்சபட்ச அளவில் ஒரு வலிமை கொண்டு இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கட்சி இருக்குது, தமிழக வெற்றி கழகம் இருக்குது, 118 120 சீட்டு மட்டும் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும். அதுவே 150க்கு மேலே 150 எம்எல்ஏக்களுடைய ஒரு வலிமை அவர்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அவங்க வலிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இருக்கிற கட்சி 2 பேருக்கும் இருக்கிறது எம்ஜிஆர்ன்ற அந்த ஒற்றை சக்தி தான் இவங்க 2 பேருக்கும் இருக்குது. தனிப்பட்ட முறையில் அதிமுக ஆதரிக்கிறதோ தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையை ஆதரிக்கிறதோ எனக்கு அந்தளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு உண்மையை பொதுவாக சொல்லணும் அப்படின்னா எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 26 தொகுதியில் சீமான் கூட என்ன சொல்லியிருந்தார், ஒரு தலித்தை ஒரு தொகுதியில் நிற்க வச்சு இந்த சமூக நீதியை காத்திருக்காங்க. ஜெயலலிதாவை குறைஞ்சபட்சம் அதை பண்ணியிருக்காங்க. திமுக சமூக நீதி என்ன காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கோட் பண்ணி அதை காட்டியிருந்தார், சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் 26 தொகுதியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களை 26 பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சது ஹிமாலய சாதனையா இல்லையா? ஆனால் அந்த சாட்டை துரைமுருகன் மாரி ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஆள் கட்சியவே அழிக்கக்கூடிய ஒரு துரைந்தர் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பேச மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவர் எப்படி பேசுகிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், ராஜ்மோகன் இவங்களாம் அமைச்சர்களா நினச்சி பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அப்போ திரும்பி இவங்கள பார்த்து நம்ம கேட்கலாமா? எப்படி எல்ஜிபிடிக்கு ஓரின சேர்க்கையை ஆதரிக்கிறவங்க எம்எல்ஏ அமைச்சர்,
அப்புறம் கே, ஒரு ஆணோட ஆண் சேரணும் அப்படின்னு சொல்கிறவங்க அவர் வந்து ஒரு அமைச்சர். இதே நாம் தமிழர் கட்சி அப்படி தான் நிற்க வச்சாங்க, எல்ஜிபிடிக்கு ஆதரவாக வச்சு நிற்க வச்சாங்க. அப்போ இவங்களாம் மட்டும் சரியா? ஆனால் அதுவே இங்கே 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 நீங்கள் நிறை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தில் நிறை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கூட இல்லையா? அப்படி சுத்தமாக அப்படியே வழித்து வாஷ் அவுட் பண்ணிடணும், திமுகவுக்கு ஆதரவாக நிற்கணும், வாங்கின காசுக்கு நல்லா கூவணும். அப்படி தானே இருக்குது. காசு வாங்காமல் பேச முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். திமுக ஊழல் பஞ்சு சொல்லுங்கள், அதுக்கு ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு கேட்டால் மக்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது. சரி, நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்கிறதா தெரியுதே, அப்படி தெரியுதுன்னு சொன்னால் நிரூபித்து காட்டு, ஆதாரம் காட்டுங்கிறது. அப்படியே திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி தான் இது. யார் திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்குறவங்க போட்டு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அதனால் வந்து என்ன ஆனாலும் சரி, காங்கிரஸ் விசிகா இந்த துரோக கட்சிகளை மட்டும் சேர்க்கவே கூடாது. பாமக அப்புறமேட்டு எடப்பாடி அவருடைய அந்த கட்சியை சேர்க்கலைன்னா, எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் நிறைய கொடுமைகள் நடந்ததுன்னா இவருடைய ஆதரவு இங்கே கிடைக்கிறப்போ ஒரு பெரும்பான்மை கட்சி ஒரு மோசமான 10 லட்சம் யோசிச்சு பாருங்கள். 10 லட்சம் கோடி இது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கடன் தொகை, இதில் எல்லாமே சும்மா இல்லை, நம்ம மேலே நம்மளோட தலையில் வரியாக வந்து விடும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் இதுக்கு ஊடகவியலாளர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்ச அளவில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஊடகங்கள்லாம் திமுகவுடைய ஆதரவு. ஆனால் அதிமுகவோட இணையிறதுக்கு செங்கோட்டையன் தடையாக இருப்பாருங்க. செங்கோட்டையன் என்னங்க அவர் விடமாட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார், அவருக்கு உயிர் மூச்சு இருக்கிறதுக்கு நான் அவருக்காக நிற்பேன்னு சொல்லி. அவர் போயிட்டு எனக்கு இப்படிலாம் நிற்கக்கூடாது, நான் இங்கே வந்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பேசுவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செங்கோட்டையன் பிரச்சனை, செங்கோட்டையன் வேணால் சொல்லலாம், ஒரு கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி பேசலாம். அப்போ கூட இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் கேட்பாரா மாட்டாரா? என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்லி வந்தவர், தாழ்மையாக இருக்கிற ஒரு மனுஷன். அந்த இடத்துல அவர் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கிறாரோ, அவர் கடந்த கால ஆட்சிகள் மோசமாக கூட இருந்திருக்கு, அது இருந்திருக்கலாம், அது வேறு. ஆனால் இப்போ தளபதி விஜய் அவர்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டாரா? அது இவங்களே சொல்கிறது. இவங்களே எப்படியாவது அதிமுகவுடைய ஆதரவு மட்டும் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களை யாராலையும் தொடவே முடியாது. அப்புறமேட்டு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற சைலண்ட் மோடுக்கு போயிருக்காங்க. பயங்கரமாக கத்தி இது கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தவங்க சைலண்ட் மோடுக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கள பல பேர் அந்த ஆதரவாளர்களே அணுகி இது போல் வருத்தங்களை தெரிவிக்கிறதையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் பார்க்க முடியுது. ரொம்ப கொடுமையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அது பார்ப்போம். இனி வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் அரசியலில் தெளிவாக இருப்போம். ஏன்னா 26 பொது தொகுதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு சாதனை படைச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இது நாம் தமிழ் கட்சியோ இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? பெருசாக தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இது தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய தருணம் தான். நிச்சயமாக தூக்கினேன். இப்போ இவங்களை பாராட்டினா வேறு பாரு. ஆட்டோக்காரங்க 2 ஆட்டோக்காரங்களை ஈஸியாக சரவணன் அண்ணனை வந்து நான் ஈசிஆரில் இருக்கிறது தான் எனக்கு தெரியும். அந்த அண்ணனை வந்து அந்த அண்ணன் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் குடும்பத்தோடலாம் பார்த்துருக்கேன். அந்த அண்ணன் உண்மையாக சொல்லணும், ஒரு சாதாரண சமூகத்தை சேர்ந்து என்னுடைய குடும்பத்தினருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளேருந்து ஒரு பையன் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் 2 ஆட்டோக்காரங்க அவங்க வந்து இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஆட்டோக்காரர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இது ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கோம். எத்தனை பேருக்கு தன்னம்பிக்கை. நம்ம ஒரு ஆட்டோ ஓட்டுறோம் அப்படிங்கிற பார்வை இல்லாமல் ஆட்டோ ஓட்டி கூட ஒரு எம்எல்ஏ அமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு நிரூபணம் வந்திருக்குன்னு அதை யோசித்து பார்க்கணும். தொடர்ந்து பார்ப்போம். இந்த அரசியல் காலத்தில் என்னுடைய தாட்ஸ் எல்லாமே நான் பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிறேன். எல்லாம் நேர்மையாக உண்மையாக இருக்கும். ஏதோ குருட்டாம்போக்கில் அடித்து வர்றதோ இல்லைனா வந்து திமுக இது போல் ஒரு கட்சி சார்பு எடுத்து பேசுகிறதோ அப்படின்னு இல்லாமல் பொதுவாக நாட்டில் நடக்கிற காரியங்கள் என்னன்னு சொல்லி அதை பார்த்து அதை திருத்துறதுக்கான வழியை நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாது. நம்மளுடைய நேரம், நம்மளுடைய உழைப்பு எல்லாமே அபரிவிதமானது. சீமான் அவர்கள் சொன்ன மாரி தான் அபரிவிதமான உழைப்பை போட்டாங்க. ஆனால் கெடுத்தது யார்? அதனால் நம்மளுக்கு ரொம்ப நம்மளோட நேரத்தை யாரும் திருடக்கூடாது. எந்த கட்சியும் எந்த அரசு கட்சியும் திருடக்கூடாது. எந்த ஒரு இடத்தையும் திருடக்கூடாது. நம்மளுடைய உழைப்பை யாரும் தவறாக போயிட்டு எல்லாம் நல்லா சுட நல்ல சாப்பாடு நல்லா தடபுடலாக சமைச்சு நல்ல அருமையாக சுவைமிக்க சாப்பாடுகளை தயாரித்து அதை குப்பையில் கொட்டினா எப்படிங்க இருக்கும்? அது போல் தான் நம்மளோட உழைப்பை ஒரு தலைவன் தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் வந்து அடகு வச்சு ஒட்டுமொத்தமாக சரிச்சிட்டாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ யோசிக்கலன்னா நீங்கள் எப்போவுமே யோசிக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு இது போல் காணொலிகள் வேணும். சரியான பாதை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு வியூஸ் போகிறத விட எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கோ அந்தளவுக்கு அந்த சேனலுடைய உறுதித்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சதாக இருக்கும். உங்களுக்காக இந்த சமூகத்துக்காக பேச நினைக்கிற என்னை போல் பல பேருக்கு அது நம்பிக்கை தரதாக இருக்கும். தளபதி விஜய் அவர்களை வந்து வாழ்த்தணும். நிச்சயமாக அவர் பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. பேசிக்கிட்டால் ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடலாம். ஒரு நாளைக்கு 10 வீடியோ ஒரு வருஷத்துக்கு போடலாம். அந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு.
உண்மையாக பெரிய சாதனை. அவர் கொள்கையிலே இதே பேசி நாம் தமிழர் கட்சி மடைமாற்றம் செய்கிறாங்க. இப்போ கொள்கையில் சரி ஓகே, கொள்கையில் இப்போ கொள்கையை மட்டுமே பேசி ஒருத்தர் வளர்ந்து ஒரு கட்சி கொள்கையை மட்டுமே பேசி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நீங்கள் பண்ணிட முடியுமா? சரி, இப்போ கொள்கையை மட்டுமே 15 வருஷம் பேசுனீங்க, இப்போ என்ன நீங்கள் கொள்கை வேணும் தான் இல்லைன்னு சொல்லலாம். அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் வேண்டும், அதை மனசில் வச்சுக்கோங்க. அந்த அதிகாரத்தை இப்போ தளபதி விஜய் அவர்கள் பிடிச்சிருக்கிறப்போ அவர் ஏதோ தமிழ் தேசியன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து வந்திருக்கு. வேறு எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அந்த கட்சியோ இல்லைன்னா சட்டசபை உறுப்பினர்கள் கிட்ட இருந்தும் அந்த பேச்சு அந்த வந்திருக்கா தமிழ் தேசியம்னு சொல்லி வந்திருக்கு. அதை யோசிங்க. இலங்கை அந்த போரில் ஈழத்தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு, அதை யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் யோசிங்க. பேசினா பேசிகிட்டு போய் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்த காணொலிகள் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னை நம்புங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வரும். தேங்க்யூ, நன்றி.